ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கித் தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன். சுராஜ் திரத்த இந்தியன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் விசேட செய்தி ஒன்றை வழங்குகின்றார். எந்த உறவுகளே வணக்கம். ஜெர்மனியில் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுடைய பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தினால் 1/6/2024 ஜெர்மனியில் 3வது நாடுகளிலிருந்து பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை வரவழைப்பதற்காக புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கார்ட் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் மொழியில் சான்சன் கார்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய நடைமுறையானது அமலுக்கு வந்திருக்கின்றது. இதே வேளையில் என்னுடன் இலங்கையை சேர்ந்த பல இளைஞர் யுவதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு இவ்வாறு இந்த புதிய சட்டத்தின் மூலம் வர முடியுமா என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தகுந்த விளக்கத்தை அளிப்பதற்காக இது ஒரு விசேட காணொளியாக உங்கள் முன் வருகின்றது. அதாவது இந்த சான்சன் கார்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கார்ட் என்ற நடைமுறையானது 1/6/2024 நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. அதாவது ஒருவர் தனது சொந்த 3வது நாடுகளிலிருந்து இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்தே இந்த நாட்டிற்குள் வந்து வேலை தேடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற ஒரு நடைமுறையாகும். இதனுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். சான்சன் கார்ட் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு என்று சொல்லப்படுகின்றது ஒருவர் இலகுவில் வேலை தேடுவதை இலகுவாக்கின்றது. அதாவது இவ்வாறு வேலை செய்ய விரும்புகின்றவர்கள் தங்கள் கற்க நெறிகளை, அதாவது தமது நாட்டில் அவர்கள் எந்த கற்க நெறியை கற்றார்களோ அந்த கற்க நெறியை இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தின் மூலம் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் முதலில் இல்லை. இதுவரை காலங்களும் தங்களுடைய கற்க நெறிகளை இங்கே அனுப்பி அதற்குரிய டாக்குமெண்ட்ஸ் அல்லது பெறுபேறுகளை இங்கே அனுப்பி இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தினால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் புதிய நடைமுறையில் இவ்வாறு முதலில் அங்கீகரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே வேளையில் முக்கிய நிபந்தனைகளாக தொழிற்கல்வியை ஒருவர் தனது நாட்டில் 2 வருடங்கள் படித்திருத்தல் வேண்டும் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றிருத்தல் அன்றையில் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருத்தல் வேண்டும் மற்றும் ஜெர்மன் மொழியில் ஒருவர் ஏ என்ற ஆரம்ப அறிவை வைத்திருந்தால் அன்றையில் ஆங்கில மொழியில் B2 என்ற பெறுபேற்றை வைத்திருந்தால் இவர்கள் இந்த நாட்டுக்கு இலகுவாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சான்சன் கார்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டின் மூலம் 2 கிழமைகள், அதாவது அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்த பிற்பாடு 2 கிழமைகள் ப்ரோபசைட் என்று சொல்லப்படுகின்ற தமது ஒரு நிறுவனத்துக்கு சென்று தங்களது தொழிலில் தாங்கள் எவ்வாறு பாண்டித்யம் உள்ளதாக என்பதை தொழில் வழங்குநர்களுக்கு காட்டுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அளிக்கின்றது. அன்றையில் இவ்வாறு சான்சன் ஆஃபந்தெல்ட் என்று சொல்லப்படுகின்ற தற்காலிக வதிவிட விசாவை பெற்று ஜெர்மன் நாட்டுக்கு வந்தவர்களில் கிழமைகளில் 20 மணித்தியாலங்கள் அவர்கள் வேலை தேடுகின்ற காலங்களில் வேலை செய்ய முடியும். சான்சன் கார்ட் அன்றிலிருந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டின் மூலம் ஐரோப்பிய நாடுகளை சேராதவர்கள் தகுதியான வேலைகளை தேடுவதற்கு ஜெர்மன் நாட்டுக்கு வருவதற்கு இலகுவான முறையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சான்சன் கார்ட் என்று சொல்லப்படுகின்ற புதிய நடைமுறை சட்டமாகும். அதாவது ஜெர்மனியின் வதிவிட சட்டம் 20A பிரகாரம் இது இலகுவாக்குகின்றது. அடுத்ததாக இந்த சான்சன் கார்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த கார்ட்டை பெறுவதற்கு ஒருவர் வேலை ஒப்பந்தத்தை காட்டி இந்த நாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சான்சன் கார்ட் அன்றையில் ஆப்பர்ச்சுனிட்டி காட்டி ஒருவர் பயிற்றப்பட்ட தொழிலாளர் என்று ஜெர்மன் நிர்வாகத்தால் அங்கீகரித்து இருப்பின் அன்றையில் புள்ளி நடைமுறை, அதாவது ஒருவர் இந்த நாட்டுக்கு வருவதற்கு சான்சன் கார்டு மூலம் வருவதற்கு அவர் 6 புள்ளிகளை வைத்திருத்தல் வேண்டும். அதாவது பாயிண்ட் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய நடைமுறை வந்திருக்கின்றது. இதே போன்று ஜெர்மனியில் இருக்கும் காலங்களில் தனது வாழ்க்கை செலவை தானாகவே செலவழிக்கக்கூடிய தன்மை இருத்தல் வேண்டும். அதற்காகத்தான் அதாவது எவரிடம் பணம் இல்லையோ அவர் இந்த வேலை தேடுகின்ற காலங்களில்
கிழமைக்கு 20 மணித்தியாலங்கள் வேலை செய்கின்றதற்கு அனுமதி வழங்குகின்றார்கள். அதாவது ஒருவர் இந்த சான்சன் கார்டுன்னு சொல்லப்படுகின்ற இந்த விசாவுக்கு விண்ணப்பம் செய்யும் பொழுது இந்த நாட்டிலே 20 மணித்தியாலம் வேலை செய்வதற்குரிய ஒப்பந்தத்தை காட்டினால் அவர் இந்த நாட்டில் வந்தால் அவர்கள் தங்களுடைய செலவை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை உள்ளது என்பதை நிரூபிக்கப்படுகின்றது. இதன் முக்கியம் இலகுவாக மற்றும் சட்ட ரீதியாக இந்த புதிய நடைமுறையினுடைய முக்கியம் இலகுவாக மற்றும் சட்ட ரீதியாக ஜெர்மன் நாட்டுக்குள் வருதல், உங்கள் வருமானத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையை இங்கே கொண்டு நடாத்துதல், தொடர்ந்து நீண்ட காலம் ஜெர்மனியில் வசிப்பதற்கு இது இலகுவாக்குகின்றது. நீங்கள் வேலை ஒன்றை எடுத்தால் உடன் வேலை செய்ய அனுமதி இருக்கின்றது. அதாவது இந்த சான்சன் கார்டின் மூலம் இவ்வையான நடைமுறை இருக்கின்றது. இதில் முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்துக்கு வருவோம். இங்கே புள்ளியல் கொடுக்கப்படுகின்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது. அந்த புள்ளிய நடைமுறையில் இருக்கும் பொழுது சான்சன் கார்டில் 1 வருடங்கள் ஜெர்மனியில் இருக்க முடியும். அதாவது ஜெர்மன் நாட்டில் இந்த சான்சன் கார்டு பெற்று வந்தவர்கள் 1 வருடம் இருத்தல் முடியும். அதாவது இவர் எந்த நாட்டிலிருந்து வருகின்றார்களோ அந்த நாட்டிலுள்ளே ஜெர்மன் தூதராலயத்தில் இந்த சான்சன் கார்டுன்னு சொல்லப்படுகின்ற இந்த விசாவிற்கான விண்ணப்பத்தை மேற்கொண்டு வர முடியும். இதே வேளையில் இந்த காலங்களில் இவர்கள் 1 வருடத்தில் வேலை தேட முடியும். இந்த சான்சன் கார்டில் ஒரு வருடத்தில் வேலை தேடி இருக்காவிட்டால் கூட அவர்கள் எந்த வெளிநாட்டவர் காரியாலயத்து பிரிவில் இருக்கின்றார்களோ அந்த வெளிநாட்டவர் காரியாலயத்துக்கு சென்று மீண்டும் 2 வருடங்களுக்கு இந்த வதிவிட விசாவை நீடிக்க முடியும் என்றும் இந்த புதிய சட்டம் கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீடிப்பு நடவடிக்கைகள் நான் கூறியது போல் அந்த பொறுப்பான வெளிநாட்டவர் காரியாலயத்தில் மேற்கொள்ள வேண்டும். இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது நீங்கள் உங்கள் தராதரத்தை இதில் ஒப்பிட முடியும். உங்களுக்கு தெரியும் இந்த 6 பாயிண்ட்ஸ் இருக்கோ இல்லை என்பதை பற்றி. அதாவது 3வது நாட்டிலிருந்து வரப்போறார்கள் மொத்தமாக ஒருவர் 6 புள்ளிகளை பெற்றிருத்தல் வேண்டும். இதில் அடிப்படை நிபந்தனை ஜெர்மன் மொழியில் ஏ என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப அறிவை வைத்திருத்தல் வேண்டும். அன்றையில் ஆங்கில மொழியில் B2 என்று சொல்லப்படுகின்ற அறிவை வைத்திருத்தல் வேண்டும். அதாவது இப்போ நாங்கள் புள்ளி இதுக்கு வருவோம். 4 புள்ளிகள் ஒரு ஆள் எடுக்க போகிறாருன்னு சொல்லி சொன்னால், அதாவது வெளிநாட்டில் கற்ற கல்வி, அதாவது தொழிற்கல்வி ஜெர்மனியில் பகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட, உதாரணமாக கிராங்கன்ஸ்வெஸ்டன் சொல்லப்படுகின்ற மருத்துவ தாதி, அன்றையில் எஃப்சிஎன்னு சொல்லப்படுகின்ற பாடசாலையில் கல்வி கேட்கின்றவர்கள், அன்றையில் பொறியியலாளர்கள் இவர்களுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. அதாவது குறிப்பாக இந்த 3 வேலை செய்கின்ற 3 வேலை பிரிவில் உள்ளவர்களுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. இதே வேளையில் 3 புள்ளிகள் எடுக்கின்றவர்களில் 5 வருட தொழில் அனுபவம் உள்ள ஒரு ஆள், 5 வருட தொழில் அனுபவம் உள்ள ஒரு ஆள், அதாவது 7 வருடங்களில் 5 வருட தொழில் அனுபவம் இருக்க வேண்டும். ஆனால் தனது நாட்டில் 2 வருடங்கள் தொழிற்கல்வி ஒன்றை அவர்கள் மேற்கொண்டிருத்தல் வேண்டும். அதே வேளையில் இப்பொழுது நாங்கள் 1 புள்ளி பெறுவது என்னவாறு என்று பார்ப்போம். ஒரு விண்ணப்பதாரியானவர் 40 வயதுக்கு குறைந்தவராக இருந்து ஜெர்மனியில் முன்கூட்டிய காலங்களில் 6 மாதங்கள் அவர் ஏற்கனவே இருந்திருந்தால் இவருக்கு 1 புள்ளி வழங்கப்படும். இதே வேளையில் ஒருவர் இந்த ஜெர்மன் நாட்டுக்கு ஒரு விடுமுறையிலே அல்லது ஒரு சுற்றுலாக்கு வருகின்ற அந்த காலங்கள் கணிக்கப்பட மாட்டாது. மேலும் 1 புள்ளியை பெறுவதற்கு நீங்கள் மிகச்சிறந்த ஆங்கில அறிவு, அதாவது ஆங்கிலத்தில் C1 என்ற தராதர பத்திரத்தை வைத்திருந்தால், அன்றைய ஜெர்மன் மொழியில் A2 என்ற அறிவை பெற்றிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளிகள் வழங்கப்படும். இதே வேளையில் அரிதான வேலை ஒன்றில் பயிற்சி பெற்றிருப்பின் அன்றையில் ஒருவர், அதாவது கணவர் இந்த சான்சன் கார்டுன்னு சொல்லப்படுகின்ற விசாவுக்கு விண்ணப்பம் செய்யும் பொழுது மனைவியும் ஒன்றாக அதுக்கு வரும் பொழுது அந்த 1 புள்ளி அவர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் இந்த புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சான்சன் கார்டுன்னு சொல்லப்படுகின்ற இந்த விசேட விசாவை பெறுவதற்கு ஜெர்மனியில் ஒருவர் தமது வருமானத்தை காட்ட வேண்டும். இதேவேளை நீங்கள் நேம் அண்ட் பெஷேஃப்டிங் என்று சொல்லப்படுகின்ற பகுதி நேர வேலை ஒன்றை கிழமைக்கு 20 மணித்தியாலங்கள் நீங்கள் செய்வீர்கள் என்ற ஒப்பந்தத்தை காட்டுவதன் மூலம் உங்களுடைய வருமானம் இருக்கின்றதை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த புதிய சான்சன் கார்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த நடைமுறைகளோட முக்கிய நோக்கம் ஜெர்மன் நாட்டுக்கு நீங்கள் இலகுவில் வர முடியும். 1 வருட வதிவிட விசா அன்றையில் அதை கூடுதலான வதிவிட விசாவை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆக குறைந்த வருமானமாக நீங்கள் 1000 யூரோக்களை ஈட்டக்கூடிய நிலை இருக்கின்றது. 20 மணித்தியாலங்கள் நீங்கள் பகுதி நேர வேலையை செய்யக்கூடிய அனுமதி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. மற்றும் இந்த சான்சன் கார்டுன்னு சொல்லப்படுகின்ற இந்த நடைமுறையில் பகுதி நேர வேலை அன்ற முழு நேர வேலையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். இதேவேளை இந்த சான்சன் கார்டுன்னு சொல்லப்படுகின்ற இந்த புதிய விசாவிற்கு நீங்கள் எங்கே விண்ணப்பம் செய்யலாம் என்ற கேள்வி எழுகின்றது. இந்த புதிய நடைமுறை உள்ள இந்த விசாவிற்கு நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வருகின்றீங்களோ அந்த நாட்டில் உள்ள தூதராலயத்தில், ஜெர்மன் தூதராலயத்தில் அன்றைய ஜெர்மனியின் துணை தூதராலயத்தில் நீங்கள் இவ்வகையான விண்ணப்பங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
அதாவது நீங்கள் சட்ட ரீதியான முறையில் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு வேலையை தேடுவதற்கு இந்த புள்ளி நடைமுறை எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தந்திருக்கின்றேன். இதே வேளையில் தற்பொழுது இலங்கையில் வந்து காபோதா உயர்தர பரீட்சை நடைபெற்றிருக்கின்றது. இதே வேளையில் பல மாணவர்கள் ஜெர்மனியில் பல்கலைக்கழகத்தில் கல்வி இருக்கலாம் என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றார்கள். அடுத்த எங்களது காணொளியில் இது சம்பந்தமான விளக்கத்தை நான் தருகின்றேன். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாரா? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி.